கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அற்புதமாக நம்முடைய கூட்டத்தை வழிநடத்தி வருகிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது தொடக்க ஜெபம் சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் பண்ணுமாறு அழைக்கிறேன். எங்களை அழைத்துக் கொண்ட எங்கள் கர்த்தாதி கர்த்தரும் எங்கள் ராஜாதி ராஜனுமாகி இருக்கிற எங்கள் பரமபிதாவை, நீதியும் கருணையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவமே, அப்பா இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக கூடியிருக்கிற ஜனங்கள் மேல் ஆண்டவரே, நீங்க எங்கள் மீது ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, எங்களோடு உறவாடுங்க. கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க. அதுவே சூழ்ந்து போன உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே உங்களுக்கு ஜீவன் எங்களுக்குள்ளாக இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதுவே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த பாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஆசீர்வாதம், அதுடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமை ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்த ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான மாலை வேலையாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவரே இந்த மீதியான வேலையை கர்த்தரும் ரட்சகருமாக இயேசுவின் கரத்தில் தந்து இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து மேற்பட்டு வழிநடத்திட்டாங்க. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கூட்டங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு புதிய அஜெண்டாவை ஐட்டத்தை இந்த நம்ம ப்ரேயர் மீட்டிங்கில் நான் அறிமுகம் செய்கிறேன். இந்த புத்தகத்தை எல்லாரும் பார்த்துருக்குறீங்களா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் அப்படிங்கிற ஒரு புக்கு. நான் இது எழுதுறதுக்கு 10 வருஷம் ஆச்சுது. அநேக வருஷங்கள் நான் ஆண்டவர் யார், அவர் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் வேதத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிசர்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஜாட் டவுன் பண்ணி அதை அப்புறம் நிறைய கம்ப்யூட்டரில் போட்டு அதை சார்ட் பண்ணி இதை புத்தகமாக நான் 2014 வெளியிட்டோம். அதுக்கு முன்னால் 2008 அதை ஒரு ஸ்பைரல் பைண்டாக நான் வெளியிட்டு அது நான் சென்னையில் இருந்தோம். அப்போது என்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் ஒரு 100 புக்கு போட்டு. இதில் 2 சாட்சி நான் ஒரு சாட்சி இப்போ சொல்கிறேன். என்னென்னா ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன், அவங்க அதை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் கொடுத்தெல்லாம் விட்டாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்தது. என்னோடய அக்கா ஃபோன் பண்ணாங்க, நீ இன்னாருக்கு இந்த புக்கை கொடுத்தே இல்லை. அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கனவு கண்டிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் இப்போ பாண்டிச்சேரியில் டாக்டராக இருக்காங்க. கனவு கண்டிருக்காங்க. கனவில் ஒரு பையன் ஒரு கூட்டம் பிள்ளைங்க நடந்து வராங்க. அப்போ ஒரு பையன் நடந்து வரான். அவனுக்கு முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்துதான். அப்போ இவங்க கேட்குறாங்களா கனவில், தம்பி உன் முகம் எப்படிப்பா இவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான்னா, இந்த ஸ்பைரல் பைண்ட் பண்ண புக்கை நான் வாசித்தேன், அதனால தான் என் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு விடிஞ்சு எழும்பி இவங்க பார்க்குறாங்க, என்ன ப்ளூ ஸ்பைரல் பைண்ட் புக்கு? அது இந்த புக்கு தான், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்ங்கிற புக்கு. இது நடந்தது 2008. அப்போ அவங்க உடனே அதை எடுத்து அவங்க அதை மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க எங்கள் அக்காவுக்கு சொல்லி எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க. இது கர்த்தருடைய பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா இது எழுதும்போது நான் கேட்டேன், ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொல்லி இதை வர்ஷிப் பண்ணுறதுக்கும் துதிக்கிறதுக்கும் துதி புஸ்தகங்கள் துதி ஸ்தோத்திர புத்தகங்கள் புத்தக சாலைகளுக்கு போனால் புக் ஷாப்புக்கு போனால் நிறைந்து கிடக்குது, எதுக்கு இதை நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட திருப்பி கேட்டேன். ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ இதை கட்டாயம் எழுதணும், நீ பைபிளில் இருந்து ஒவ்வொன்றா எழுதி இதை நீ தயார் பண்ணணும்னு சொன்னார். அதன்படிக்கு தான் நான் இந்த புக்கை கம்பைல் பண்ணேன். இப்போது 2 நாளைக்கு முன்னால் நான் காலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் ஜெபம் பண்ணும்போது எப்போவுமே நான் இதை ஒரு பேஜ் நான் மெடிடேட் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இதை நீ இந்த கூட்டத்தில் ஷேர் பண்ணிக்கோ, இந்த கூட்டத்தில் இதை நீங்கள் இதை பயன்படுத்துங்க, நான் யாருன்றதை நீ எழுதியிருக்கிறீங்கள அதை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி நீங்கள் ஆண்டவரை துதிங்க அப்படின்னு ஒரு ஆண்டவர் சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாடலுக்கு முன்னால் தொடக்க ஜெபம் முடிச்சுட்டு நம்ம இதை பண்ணிவிட்டு பாடலாம் ஆரம்பிப்போம். எப்படின்னா நம்ம சர்ச்சிலலாம் லித்தானியா ஜெபம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு தெரியும். லித்தானியா ஜெபம்னா பாஸ்டர் ஜெபத்தை வாசிப்பாங்க,
எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தாவே கிருபையாயிரும், கர்த்தாவே இரக்கமாயிரும், அப்படி ஒரு வரி சொல்லுவோம். அதே போலவே இந்த இதில் இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பற்றின இதை நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் 25 வச்சுப்போம். நான் இப்போ ஸ்ரீயின் வித்தே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வாழ்க இல்லைன்னா ஸ்தோத்திரம் அப்படி சொன்னால் போதும். சரியா? இப்போ நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் பிரதியாக சொல்லணும். இதை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி இதை பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணுறேன், ஒரு 2 நாள் நான் பண்ணுறேன், பார்த்துக்குறோம் எப்படி நடக்குதுன்னு. பார்த்ததுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 25 பாயிண்ட்டை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன், அவங்க அதை சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சரியா? எல்லாருக்கும் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மெடிடேஷன் இது ஸ்தோத்திரம்னு வச்சுக்கலாம், துதி வச்சுக்கலாம். துதி தான் மெயினாக. ஏன்னா கர்த்தர் யார், அவர் தம்மை எப்படி வேதத்திலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து தன்னை எப்படியே வெளிப்படுத்தியிருக்கிறார், எப்படி எழுதப்பட்டிருக்கிறார், எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், இதைத்தான் இப்போ நம்ம ஆராதிக்க போகிறோம். ஸ்ரீயின் வித்தே வாழ்க, பிசாசின் தலையை நசுக்குகிறவரே வாழ்க, ஷீலோ எண்ணப்பட்டவரே வாழ்க, சமாதான கர்த்தரே சோத்ரா, ஜனங்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்பவரே சோத்ரா, இம்மானுவேலே சோத்ரா, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அடையாளமே சோத்ரா, கன்னிகை கர்ப்பவதியாக்கி பெற்றெடுத்த குமாரனே சோத்ரா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிரே சோத்ரா, ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பி செழிக்கும் கிளையே சோத்ரா, ஈசாயின் வேரே சோத்ரா, அலங்காரமான கிளையே சோத்ரா, மகிமையான கர்த்தரின் கிளையே சோத்ரா, நமக்கு பிறந்த பாலகனே சோத்ரா, நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரனே சோத்ரா, கர்த்தத்துவத்தை தமது தோளில் கொண்டவரே சோத்ரா, அதிசயமானவரே சோத்ரா, ஆலோசனை கர்த்தாவே சோத்ரா, வல்லமையுள்ள தேவனே சோத்ரா, நித்திய பிதாவே சோத்ரா, சமாதான பிரபுவே சோத்ரா, தாவீதின் குமாரனே சோத்ரா, ஆபிரகாமின் குமாரனே சோத்ரா, இயேசு கிறிஸ்துவானவரே சோத்ரா, இம்மானுவேல் ஆனவரே சோத்ரா, கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது ஆண்டவரே. ஏசாயா எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நீர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே உம்மை பற்றி எப்படி எழுதியிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை பற்றி கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ராஜாவும் மாளிகையில் என்ற பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், ஏசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், என் பெலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா திக்கேனோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
சுத்தமாக்கும் யெகோவா மக்காதி சாராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆமாண்டவரே, இந்த 1 மணி நேரம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறதப்பா. ராப்பகலாய் அமர்ந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. எங்கள் துதிகள் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். உடைய பாடப்படியிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ உயர்ந்தவரும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமியும் அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரங்களை பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் மனைவி சார்பிலையும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேசேஜ் அமிச்சோம் நெகேமியா அப்படின்ட்டு. எல்லாம் யோசிப்பீங்க, நெகேமியாலேருந்து என்ன செய்தி வரப்போகுது அப்படின்ட்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். நெகேமியா எப்படி இந்த சோர்வுலேருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார், அதான் பார்க்க போறோம். இதுவும் விசுவாசம் தான். அதனால விசுவாசத்தோட தொடர்ந்து நம்ம தியானித்து வர்றோம். விசுவாசம் இல்லாம சோர்வு விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா இந்த சோர்வை கொடுக்கிறது சாத்தான். எல்லாருக்கும் சோர்வு. ஆனா இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட எனக்கு உங்களுக்கும் சோர்வு ஆளுகை செய்வதில்லை. என்னை நோக்கி உங்களை நோக்கி சோர்வு வரும். ஆனா சோர்வு என்னை உங்களையும் ஆளுகை செய்வதில்லை. சாத்தா எதற்காக இந்த சோர்வை கொடுக்கிறான் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். விஷன், வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ், ஒரு திட்டம், பிளான். இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. நானே இந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கம். சோர்வு எல்லாருக்கும் வரும். ஆனா என்னையும் உங்களையும் சோர்வு ஆளுகை செய்வதில்லை. I may be discouraged, but I will not be ruled by discouragement. Hallelujah. சோர்வு வந்து அப்படியே தள்ளிட்டு உதறி தள்ளிட்டு எழுந்து ஆண்டவருக்கா பிரகாசிக்கும். நெகேமியா நாட்கள்ல எருசலேம் பட்டணத்துல மிகுந்த பிரச்சனை ஜனங்களுக்கு. அந்த பட்டணத்துடைய மதில்கள்லாம் இடிஞ்சு விழுந்து கிடச்சு. இத நெகேமியா கேட்ட போது நெகேமியாக்கு மிகுந்த மனபாரம். ஆண்டவர் நோக்கி கேட்டார் நெகேமியா, ஆண்டவரே, நம்ம பட்டணம் மதில்கள் இடிந்து விழுந்து கிடக்குது ஆண்டவரே. ஜனங்கள் இடிந்து போய் கிடக்குறாங்க ஐயா. மனசு இடிந்து போய்க்காங்க. வாழ்க்கை இடிந்து போயிருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் கட்டு, அலங்கத்தை கட்டு,
மதில்களை கட்டு, ஜனங்களை வாழ்க்கையில கட்டு, மனதில் சோர்வு இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் உற்சாகத்தை கொடு, மனதை கட்டு, பலப்படுத்து அப்படின்னார். ஆண்டவர் சொன்னோன்னே அற்புதமாக ஒத்தாசை இருந்துச்சு. ராஜாவுடைய ரெக்கமெண்டேஷனோட, ராஜாவுடைய அனுமதியோட, ராஜாவுடைய உதவியோட எருசலேம் பட்டணத்துக்கு வர்றார். ஜனங்கள்ட்ட பேசுறாரு. ஜனங்களை உற்சாகமா கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் அப்படின்றாங்க. கட்டி பாதி வேலை இருக்கு, மதில் பாதி லெவலுக்கு வந்துருச்சு. இப்பதான் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு போயிருக்கோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம், நெகேமியா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம். மதில்கள் பாதியில வந்துருச்சு. இப்ப மிகுந்த சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். லைஃப்ல கூட அப்படித்தானே, துவக்கத்தில் நல்லா இருக்கும் லைஃப், கல்யாணம் புதுசு லைஃப் நல்லா இருக்கும். அந்த மிட் லெவல் வரும்போது தான் சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். காலேஜில் போய் சேர்ந்தோன்னே ஒரு எந்திசாசம், பெரிய காலேஜ், நான் ஆக்கும் நீ ஆக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போன பிறகு தான் கொஞ்சம் சோர்வு. ஒரு வேலைக்கு போனோம், முதல்ல போன டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட்டு சூட்டெல்லாம் போட்டு போனால் நல்லா உற்சாகம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் சோர்வு. இப்படி தான் எல்லா விஷயங்களையும், இங்கேயும் அதான் விஷயம். பாதி அளவுக்கு மதில் வந்துச்சு, இப்ப சோர்வு. இந்த சோர்வுடைய காரணம் என்னன்னு பார்க்கணும். முதலாவது காரணம் சத்துரு. இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் ஒரு அருமையான பகுதி, அதுக்காக அதை மட்டும் எடுத்துருக்கேன். எதிரிகள், சத்ருக்கள் நிறைய திட்டம் பண்றாங்க. அந்த ஊர்ல ஆட்கள் கொண்டு வா, இங்க இருந்த ராணுவத்தை கொண்டு வா, இவங்கள அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க, திட்டம். அப்புறமேட்டு பகுதி வாஸ்தவன தெரியுது, சும்மனாச்சும் பயமுறுத்துறாங்க. முதல்ல திட்டம் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. இதை கேட்ட போது, இதை அறிந்த போது, நல்ல மதில கட்டிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப சோர்வு வர துவங்கிருச்சு. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாரு, உனக்கு எதிராக நிறைய பேர் சதி பண்ணுவாங்க, திட்டம் வைப்பாங்க, உன்னுடைய தரிசனத்தை நீ இழக்கணும், உன்னுடைய பொறுப்புல நீ அசைஞ்சு போயிடணும். ஆனா எப்படி நெகேமியா அந்த சோர்வுல இருந்து விடுதலை கொடுத்தார், எப்படி ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை, பிளான, மதில்களை எப்படி கட்டினார், உங்க குடும்பத்தை நீங்க எப்படி கட்ட போறீங்க, எழுந்து கட்ட போறீங்க, உங்களுடைய பணியை எப்படி எழுந்து கட்ட போறீங்க, உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில எப்படி உயர்த்த போறீங்க, சோர்வு இல்ல. ஹalleluya, praise God. முதல் சோர்வுடைய சோர்ஸ் என்னது, சத்ரு. இரண்டாவது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களே, யூதர்களே, கொஞ்சம் அங்கங்க இருக்கவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறவங்கிட்ட போய், இதெல்லாம் நடக்காதுப்பா, இந்த வேலைக்குள்ளாம் போய் நீ சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனை வர, அப்படி பார்த்துக்கோப்பா பார்த்துக்கோப்பா பார்த்துக்கோப்பான்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஒருவேளை சோர்வு நம்ம சுற்றி உள்ளவர்கள் மூலமாக வரலாம், எதிரில அல்ல. மேபி சம்டைம்ஸ் வெல் விஷஸ், நல்ல குணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைல நெகட்டிவ் திங்கிங், இந்த பல காரணம் நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள் இந்த சோர்வை நமக்கு கொடுக்கலாம். இப்ப நான் சொல்ல போறத 2 விதமான இன்னும் சோர்ஸ், காரணங்கள், சோர்வுக்கு காரணங்கள். இதுக்கு நான் முழுமையாக பொறுப்பு. 1, என்னுடைய எண்ணம். 2, என்னுடைய இருதயம். இந்த ஜனங்கள் சொல்றாங்க, நம்மனால இனிமேல் கட்ட முடியாது, எங்கனால் இனிமேல் கட்ட முடியாது. மைண்ட். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆவலோடு இருந்தாங்க கட்டுறதுக்கு. இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், நாங்க ரொம்ப டயர்டா, பெரிய டயர்ட்னஸ் வந்துருச்சு, ரொம்ப வேலை, எங்களுக்கு பலன் குறைந்து போச்சு. என்னாச்சா, பலனே குறைந்து போச்சு, வேலை ஜாஸ்தி ஆகி போச்சு.
ஒரே வேலை தான், துவங்கும் போது இந்த வேலை தான், முடிக்கும் போது அதே வேலை தான், எல்லாத்துக்கும் தெரியும் என்ன வேலைன்ட்டு. ஆனா என்ன ஆச்சு? மனசு. நம்ம உற்சாகம் இருந்தோம்னா வீட்டில் 10 விருந்தாளி வந்தாலும் கடகடன்ட்டு எல்லாம் சமைக்கிறாங்கல்ல. உற்சாகம் இல்லைன்னா ஒரு விருந்தாளி வந்தாலும் ஐயோ விருந்தாளி வந்துட்டாங்களே. என்ன காரணம்? மனசு. மனசு. இப்ப இவங்க என்னாச்சு? மனசு முதல்ல வேதம் சொல்லுது, அருமையாய் சொல்லுது, கட்டுறதுக்கு ஆவலா இருந்தாங்க. இப்ப வேலையை பார்த்தா மலைக்கிறாங்க. இவ்வளோ மேடுகளா, இவ்வளவா அப்படின்ட்டு. சோர்வுக்கு காரணம் அருமையான சகோதரே சகோதரியே, என்னுடைய மனசு, உங்களுடைய மனசு. Praise God. நெகேமியா எப்படி சோர்வு உலுக்கி வெளியே தள்ளாரு பார்க்க போறோம். உங்க மனசுல ஒரு காரணம் இருக்கு, அது உங்க சோர்வை கொடுக்குது. அந்த காரணத்தை இன்னைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது எடுத்து போட போறோம். சோர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? எழுந்து நிக்க போறீங்க. சின்ன பிள்ளை மாதிரி எதிர்த்து குதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. Praise God. உற்சாகத்தின் ஆவினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து காரணம் என்னுடைய இருதயம். என்ன சொல்றாங்க ஜனங்க? போய் எங்கனால் இனிமேல் கட்டக்கூடாது, முடியாது. எங்களா? என்னுடைய ஸ்ட்ரென்த் ஐயா, என் வாழ்க்கைய என் பலத்தால நடத்தி முடிக்க முடியாது. என்னுடைய இருதயம் தெளிவா சொல்லுது. உங்க வாழ்க்கை பயணத்தை, உங்க தரிசனத்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, அந்த பொறுப்பு என்ன எனக்கு உங்களுக்கு தெரியும். அப்பான்ற பொறுப்பா இருக்கலாம், அம்மான்ற பொறுப்பா இருக்கலாம், டீச்சர் பொறுப்பா இருக்கலாம், டாக்டர்னு பொறுப்பா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், நீங்க வக்கீலா இருக்கலாம், நீங்க குமாசாவா இருக்கலாம், நீங்க மேனேஜரா இருக்கலாம், நீங்க ரிட்டையர்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை உங்க பலத்தால நீங்க செய்ய முடியாது. என் இருதயம் சொல்லணும், எனக்குள்ள இருக்கவர்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருக்கு அப்பாற்பட்ட ஒண்ணுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிறவரா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த சோர்வு வரும்போது என்ன நடக்குது? ரொம்ப டயர்டாகி போகிறோம், ரொம்ப எரிச்சல் வர தூங்கிக்கிறோம், கோபமா அப்படியாக்கும் இப்படியாக்கும். அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு தமிழ் கரெக்டான வார்த்தை தெரியல எனக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றம், ஒரு அப்படிப்பட்ட ஒரு சோர்வு வருது. இந்நேரம் பார்த்தா முறுமுறுக்கிறது, யாரையாவது குறை சொல்றது. என்னுடைய பிரச்சனைக்கு இவர் தான் காரணம், என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னை பற்றி நானே குறை சொல்லி கொண்டு எல்லாம் போய் கடைசியாவது ஐ வாண்ட் டு கிவ் அப், நான் விட்டு விட போறேன், என்னால இதை செய்ய முடியாது. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். உங்க பொறுப்பை விட்டுட்டு நான் மூலையில போய் படுத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு இருக்கிறேன், எனக்கு இதுவும் வேண்டாம், எனக்கு அதுவும் வேண்டாம். இதான் சோர்வினுடைய விளைச்சல், அல்டிமேட் எண்டு. ஆனா நெகேமியா அதை விடல. நெகேமியாக்கு ஒரு தரிசனம், இது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். ஆண்டவரே, என்னை அழைத்தவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் சோர்வுல விடுதலை தாங்கய்யா, உற்சாகப்படுத்துங்க ஐயா, எழுந்து கட்டுவோம். உங்க வாழ்க்கையை எழுந்து கட்டுவோம், உங்க குடும்பத்தை எழுந்து கட்டுங்க, உங்க பணியை எழுந்து கட்டுங்க, உங்க தரிசனத்தை நிறைவேற்றுங்க, உங்க பொறுப்பை வெற்றியமாக நிறைவேற்றுங்க, எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. இப்ப நெகேமியா என்னென்ன பண்ணாரு, இந்த ஜனங்களுக்கு மத்தியில் என்னென்ன நடந்துச்சு, ரொம்ப அருமையான பகுதி. நெகேமியா 4ஆம் அதிகாரம். முதல் காரியம் நான் என்ன சொல்றேன்னா, நெகேமியா தேவனை நோக்கி ஜெபித்தார். ஹல்லேலூயா. என் சோர்வை முறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு, எனக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, எனக்கு ஒரு பெரிய தெய்வீக ஆயுதம் இருக்குது.
நான் இறைவனோட பேசுவேன். இறைவன் என்னுடைய சோர்வெல்லாம் எடுத்து போடுவார். ஹalleluya, ஹalleluya. ஆனா வசனம் 9, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராச்சும் குறிக்கிறதா குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான, எப்பெல்லாம் சோர்வு தான் இதை வசனத்தை வாசித்து பாருங்க. சோர்ந்தோட ஜபம் பண்ணாங்க. ஆனா அதே வசனம் தொடர்ந்து சொல்லுது, ஜாமக்காரர்களை நியமித்தார்கள். ஜோமிட்டு, ஆண்டவரே நிறைய எதிர்ப்பு இருக்கு, ஆண்டவரே 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 அப்படின்னு சொல்லி நிப்பாட்டல. அவங்க தகுதிக்கு உண்டானபடி பாதுகாக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஜாமக்காரர்களை நியமித்தார்கள். ப்ரே அண்ட் ப்ரொடெக்ட். நான் ஜபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார், சோர்வுலேருந்து விடுதலை கொடுப்பார். ஆனா நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வேன். ஒருவேளை யாராவது படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஜோம்பிட்டு, ஆண்டவரே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும், ஆண்டவரே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும், ஆண்டவரே. ஜபம் அருமையானது, எல்லாம் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஜபம் மட்டும் பண்ண போதுமா? நல்லா படிக்கணும். நம்ம எல்லாம் ஜபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளைகளை நல்லா வளரும், ஆண்டவரே. அருமையான ஜபம். அதே நேரத்தில் நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஆண்டவரே என் பலவீனத்தை எடுத்து போடுங்க, ஆண்டவரே பலவீனத்தை எடுத்து போடுங்க, ஆண்டவரே. நல்ல காரியம். ஆனா நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடை சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நல்ல செய்தியை கொடுங்க, நான் ஜெபிக்கிறேன். செய்தியை ஜெபிக்கிறது மட்டும் போதுமா? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படியே சொல்லிட்டு போடலாம். நம்ம சொல்லுவோம், கொரோனா வைரஸ்ல ஆண்டவரே ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே. ஜபம், நல்ல ஜபம். என்னால் முடிஞ்ச உதவியை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, எதிர்த்தாப்புல உள்ளவங்களுக்கு, ரோட்டில் உள்ளவங்களுக்கு என்னால் முடிஞ்ச செய்யணும். ப்ரே அண்ட் ப்ரொடெக்ட். இந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாங்க. அதே மாதிரி ஜாமக்காரர்களை நியமித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு அருமையான வசனம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதையும் குறிச்சுக்கோங்க, 4:17. இந்த நிறைய எதிர்ப்பு இருக்கு. எந்நேரம் எந்த பிரச்சனையும் உண்டாகலாம், அட்டாக் பண்ணலாம், தாக்கப்படலாம். என்ன பண்ணாங்களா? பிரியமானவர்களே நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு பக்கம் மதில்களை கட்டுகிறார்கள், ஒரு கையில கொத்தனார் கரண்டி, வேதம் சொல்லுது. இன்னொரு கையில ஈட்டி. ஒரு கையில கொத்தனார் கரண்டி கட்டுறேன், இன்னொரு கையில ஆயுதம், போர் நான் தயாரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. சோர்வு வந்தோடனே என்ன, நான் பாட்டுக்கு ஒன்று சோர்வுக்கு எதிர்த்து செயல்படுறேன் அப்படியே போறது இல்லை. இல்லாட்டி அதவே மறந்து விட்டு, எதிர்ப்பை மறந்து விட்டு நான் பாட்டு என் ரூட்ல போயிட்டே இருக்கேன், இன்னொரு விஷன்லேயே போயிட்டு இல்லை. ரெண்டும் கட்டுவேன், நான் எதிர்த்து நிற்பேன். ஒரு கையில கட்டும் பணி, இன்னொரு கையில எதிர்ப்பும் பணி. ஒரு கையில சிமெண்ட் ஆள்ற கரண்டி, இன்னொரு கையில கத்தி கபடா. Praise God. Hallelujah. நம்ம அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில நேரம் நான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அதிகமான அன்பை தாங்க, build me. அதே நேரம் எனக்குள்ள மன்னியாத சுவாபங்கள் இருக்கு, அதை எதிர்த்து போராடுறாங்க. அதே மாதிரி எனக்கு சமாதானம் தாங்க, ஆண்டவரே build me with peace. அதே மாதிரி அநேகருடைய சமாதானத்தை என்னுடைய சிந்தனையிலையோ, என் வார்த்தையினாலேயோ, என் செய்கையினாலேயோ நான் கெடுத்துட்டு இருக்கலாம். அதை எதிர்த்து போராட்டம். ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்க, ஆண்டவரே build me with joy. ஆனா யாராவது சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காம இருக்கலாம். I must fight against that. பாருங்க, இந்த நெகேமியா செஞ்சது ரெண்டு காரியங்கள் சைமல்டேனியஸ். ஒன்று கட்டணம் கட்டுற கரண்டி, ரெண்டாவது கையில எதிர்த்து போராடுற ஆயுதம். மூணாவது என்னன்னா, இந்த நெகேமியா ஒரு நிறைய என்கரேஜர், டிஸ்கரேஜ்
இதுக்கு எதிர்மறை என்னது? என்கரேஜ். ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துறவர். சாத்தா நம்மை சோர்வு அடைய செய்கிறவன். நாம யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். என் வாழ்க்கையில ஆண்டவர் வர வர என் வாழ்க்கையில் உள்ள சோர்வெல்லாம் நீங்குது. நான் என்னை அழைத்தவரை நோக்கி பார்க்கிறேன். நெகேமியா தன்னை அழைத்தவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, நீங்க தான் நீங்க உதவி செஞ்சு நீங்க அனுப்புனீங்க. ஆண்டவரே, இந்த எதிர்ப்புலாம் உங்களுக்கு ஏமாத்திர மாட்டவரே. அந்த ஆண்டவரோடையே சம்பாஷித்து கொண்டே இருந்தான். ரெண்டாவது என்னன்னா, எனக்கு என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிற தேவனை அவர் இன்னார் என்று அறிய வேண்டும். நிகழ்ச்சி ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்றாரு. ஜனங்களை சொல்றாரு, பயப்படாதீர்கள், நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர், பயங்கரமானவர். ஆண்டவர் பெரியவர், அவரு பயங்கரமானவர். எதிரிகளுக்கு அவர் பயங்கரமானவர். பாருங்க, கிதியோனை பற்றி பார்க்கணும். கிதியோன் பயந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் மகத்துவமானவர், பயங்கரமானவர். 300 பேர் வச்சு 1,35,000 பேர் தீழடைய செய்தார். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் பயங்கரமானவர், உங்களுடைய ஆண்டவர் மகத்துவமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இருந்தாலும் சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் பயங்கரமானவர், என்னுடைய ஆண்டவர் மகத்துவமானவர். நான் சோர்ந்து போக மாட்டேன். என் எதிர்ப்பை பார்த்து, எனக்கு எதிராக வர எதிர்ப்பை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, கலக்கத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க எதிர்த்து பாளையம் போட்டு சிரியர் படம் இருக்காங்க. ஒரே பஞ்சம், இஸ்ரேல் தேசம் முழுச ஒரே பஞ்சம். ஆனா ஒரு நாள் ராத்திரியில ஆண்டவர் சிரியருடைய படைக்கு ஒரு சத்தத்தை கேட்கப்பட்டார். ராணுவத்துடைய சத்தம், குதிரைகளுடைய சத்தம், பெரிய சாரியட்ஸ், பயங்கரமான ரதங்களோட சத்தத்தை கேட்டோட இருந்த நிலையில் அப்படியே எதிர்த்து ஓடிட்டாங்க. இருந்த இடத்துல இருந்து படுத்து கிடந்த ராத்திரி, நடு ராத்திரியில அப்படியே தங்கம் பொண்ணு வெளியில விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. என்னுடைய ஆண்டவர் மகத்துவமானவர், உங்களுடைய ஆண்டவர் பயங்கரமானவர். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அதே வசனம் 4:14 தொடர்ந்து சொல்லுது. நாம எல்லாரும் சோர்ந்து போகாம இருக்கு ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நினைச்சுக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல பிளான் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நல்ல ரிட்டையர்ட் லைஃபை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. தரிசனம். இந்த தரிசனத்தை நினைச்சோம்னா சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் எனக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை, உற்சாகத்தை, ஒரு பேலனை தரும். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, நீங்க யாருக்காக இதை உழைக்கிறீங்க, யாருக்காக நீங்க போராடுறீங்க, யாருக்காக எதிர்த்து நிற்கிறீங்க? நீங்க உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய வீடுகளுக்காக, உங்களுடைய குமாரருக்காக, உங்களுடைய குமாரத்திகளுக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக சொல்றேன். பிரியமானங்களே, நம்ம தரிசனத்தை யோசித்து பார்த்தோம்னா நம்ம உற்சாகமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் முடிக்க போறேன், பாதியிலே முடிக்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து இதை பார்ப்போம். ஆண்டவர் என்னோடு உங்களோட இந்த வேலையில் பேசியிருக்கார். ஒருவேளை நீங்க உற்சாகம் இழந்திருந்தீங்கன்னா உன்னையோடு புரிச்சு, என்னுடைய ஆண்டவர் உற்சாகப்படுத்தணும். என்னுடைய சத்ரு என்னை டிஸ்கரேஜ் பண்றாரு, என்னை சோர்வு அடைய செய்யறான் சத்ரு. இதற்கு ஆண்டவர் நிறைய ரிசோர்ஸ் கொடுத்துருக்காரு.
இன்னைக்கு அந்த நெகேமியா பகுதி பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட பேச துவங்கிட்டார். ஏன் என் வாழ்க்கையில் சோர்வு? சோர்வு எல்லாருக்கும் வரும். ஆனா இயேசு ரத்தத்தை கழுவப்பட்டவர்களுக்கு சோர்விலிருந்து விடுதலை, சோர்வினை ஆட்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கடைசி வசனம் யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். ஜான் 16:33. இயேசு சீஷரை விட்டு போகிறார். சீஷர் மிகுந்த கலக்கம், சோர்வு, பயம், கொஸ்டின் மார்க். என்ன நடக்க போகுது? பெரிய நெருக்கம் இருக்கே, ஆபத்து இருக்கே, நாம் பயப்படுறோம், திகைக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்ய தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அது வசனம் ஒரு அருமையான வசனம். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு? பி ஆஃப் குட் சியர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உலகத்தை ஜெயித்தேன். I overcome the world. Be of good cheer. Be encouraged. Don't get discouraged. Be encouraged. நான் உலகத்தை ஜெயித்தேன். உற்சாகமா இருங்க, சோர்வுடையாதீங்க. Don't get discouraged. Be encouraged. I overcome the world. உங்களுடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த தேவன். Remember, your God, your Savior, your Lord is risen. நினைவு கூறுங்கள், உங்க ஆண்டவர், உங்க தேவன் உயிர் தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீதம் 91 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்வோம். நான் சொல்ல நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்.
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு ஆகையால் உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையுன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ கட்டி என்னுடைய மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்துறோம். என்னுடைய மாநிலத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப நேரம். நாம் கொரோனா வைரஸுக்காக அதன் கொடுமை குறைய வேண்டும், அது நோயாளிகளை தாக்குறத மாறணும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும், மரணத்திலிருந்து விடுதலையாகணும், ஜனங்கள் மனம் திரும்பணும், உலகத்திலிருந்து அது போகணும் என்று சொல்லி நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு வருகிறார், பதில் கொடுத்து வருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் திருமதி ஷீலா விக்டர் ராஜ் அவர்களை நான் ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். மாலை வேளையிலும் நாங்கள் குடும்பமாய் கூடி உங்களை சிரிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றோடு கொடுத்திருக்கிறோம். அப்பா அந்தவரே எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் தேவனே இந்த நேரத்தை ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாய் நீ செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சோர்வுகள் உண்டு, தலைவீனங்கள் உண்டு, ஆபத்துக்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எந்த கரப்பைத்திலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று நாங்கள் ஆண்டவரே வைராக்கியமாய் சொல்லத்தக்கதாய் தேவன் இந்த காரியங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை ஆட்டிக் கொண்டிருக்கிற எங்கள் தேசங்களை ஆட்டிக்
ஆமென். ஆமென் ஆமென். கடுமையான ஜெபத்தை கருத்துக்காக Praise God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே, நீங்களே எங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து இருக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய செவி திறந்ததா இருக்கிறது. உமது கண்கள் இங்க வைக்கப்பட்டிருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் சுவாமி மருத்துவ பணியில் ஈடுபட்டவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இந்தியா தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத் ஆண்டவரே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வருகிறது சுவாமி. தமிழ்நாட்டில் அதிகமான பேர் ஆண்டவரே, 500 பேர் 600 பேர் என்று சொல்லி ஆண்டவரே, அநேகம் பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நிறைய பேருக்கு தொற்று வருகிறதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க நீர் பெரியவர் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்கள் இருக்கிறவர் பெரியரப்பா. உலகத்தில் இருக்கிறவங்க எங்கள் இருக்கிற தேவாதி தேவன், ஜீவாதிபதி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பெரியவர் ஆண்டவரே. நீர் எழுந்து யுத்தம் பண்ண வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி. எந்த கொரோனா தொற்றும் இந்த ஜபக்குடிகளை ஈடுபட்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஆண்டவரே எந்த கொரோனா தொற்று வருவதில்லை சுவாமி. எங்கள் மனதின் நிலைக்கால்களிலே, எங்கள் வீடுகளின் நிலைக்கால்களிலே, எங்கள் வாசலிலே ஆண்டவரே உடைய வெளியேற்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. எங்கள் தெருக்களிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சங்கார தூதுவனும் வருவதில்லை சுவாமி. சங்கார தூதுவன் ஆண்டு எல்லையிலிருந்து திரும்பி போவானாக ஆண்டவரே. உம்முடைய தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு எங்கள் தெருக்களில் நடமாட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் உம்மிடத்துல தான் வருவோம் சுவாமி. எங்களுக்கு வேற யார் இருக்கா ஆண்டவரே? நீரல்லால் எங்களுக்கு யார் உண்டு? பரலோகத்திலையும் வேற யாரும் கிடையாது, பூமியிலும் வேற யாரும் கிடையாது சுவாமி. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏன்னா பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவினாலே ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கல, வேக்சினும் கண்டுபிடிக்கல ஆண்டவரே. இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுலயே சிப்பை கொண்டு வரேன் அது இதுன்னு நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க சுவாமி. அந்த கிறிஸ்துக்கு அது இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே ரிசர்ச், ரிசர்ச் சயின்டிஸ்டுக்கு, ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஞானத்தை கொடுத்து கரெக்டான வழியில் நடக்க கிருபை செய்யுங்க. கவர்மெண்ட்டுகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆலோசனையிலே பெரியவர், யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஆலோசனை கொடுத்தா அது கரெக்டா இருக்கும் சுவாமி. ஆலோசனை கர்த்தா நீங்க தானே, வல்லமையுள்ள தேவன் நீங்க தானே ஆண்டவரே. ஆலோசனை திடப்படுத்துங்க ஆண்டவரே. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட், IAS ஆஃபீஸர்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ஆண்டவர் நீங்க ஆலோசனை கொடுத்து, அதே மாதிரி எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரே, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவரே, ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான ஆலோசனை நீங்க வழங்கி எப்படி இதுலேருந்து வெளியே வரணும், கரெக்டாக வெளியே வரணும். நோய் தொற்று அதிகரிக்கக்கூடாது, ஆனால் வாழ்க்கைகள் இயங்கணும், சகஜமான நிலைக்கு வரணும், ஆட்கள் எப்படி பாதுகாக்கப்படணும், எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாருக்கும் படிப்பீங்க ஆண்டவரே. கரங்களை யுத்தத்துக்கு பழக்கிருக்கிற நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே கரெக்டான ஆலோசனை சொல்லி கரெக்டான ஒரு வழியில் எங்களை நடத்தி சொல்லுங்க. வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் பின்னால் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சுவாமி. எங்கள் செவிகள் திறக்கப்பட்டதா இருக்கணும் சுவாமி. காதை அடைத்து மந்தமா இல்லாம உம்முடைய குரலுக்கு, மெல்லிய குரல் தான் சுவாமி, அந்த மெல்லிய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க, இந்த கவர்மெண்ட் செவி கொடுக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அது போலவே அநேக நாடுகள் ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சஃபர் பண்றாங்க. உண்மை நோக்கி பார்க்குற கூட்டமும் இருக்கு, உண்மை மறுதளிக்கிற கூட்டமும் இருக்கு. ஆனால் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்குற கூட்டத்தை நோக்கி பாருங்க சுவாமி. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் நிமித்தம், உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த வியாதியை முழுவதுமாக மாற்றி போட உமக்கு வல்லமை இருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உன்னோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கொரோனா ஏமாத்திரம் சுவாமி, அதை மாற்றி போட உமக்கு ஒரு நொடி பொழுது போதும் சுவாமி. ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவர், இந்த கொரோனா மாயமா மறைந்து போகும் ஆண்டவரே. சுட்டரிக்கும் உம்முடைய வல்லமை செயல்படுவதாக. சர்வ வல்ல தேவன் அல்லவா, எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன். உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நிறுத்தி போடுங்க சுவாமி. ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, எங்கிருந்து வந்தது தெரியாது. ஆனால் மாற்றி போட வல்லவர் நீர் ஒருவரே இருக்கிறீர், அது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அது போதும் சுவாமி. நிச்சயமாகவே இந்த உலகத்துக்கு ஒரு புதிய மீட்பை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாரும் உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். நோக்கி பார்த்ததால் பிழைத்து கொண்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அது போலவே இந்த நேரத்தில் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற அநேக டாக்டர்ஸ் ஆண்டவரே, நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்காக வருகிறோம் சுவாமி. அவருக்கு தொற்று ஏற்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேக டாக்டர்ஸும் நர்சஸும் ஆண்டவரே பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வியாதியால முழுவதுமாக மாற்றி கொடுங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க. நீங்கள் தான் பரிகாரியாக கர்த்தர் ஆண்டவரே. யெகோவா ராஃபா,
கூட இருந்து வழிநடத்துங்க. எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறாரு, டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், ஆண்டவரே நர்சஸ் ஷேர்லி, டேஃபனி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ், இன்னும் அநேகம் பேர் எழுதப்படாதவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. இவர்கள் நிமித்தம் ஆண்டவரே எந்த ஆஸ்பத்திரியிலும் எந்த பிரச்சனை வருவதில்லை. அந்த ஆஸ்பத்திரிகள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர். அந்த நோயாளிகள் சுகம் அடையணும் ஆண்டவரே. இவர்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்கு, இவர்கள் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் கூட இருக்கிறவங்க ஆண்டவரே, கலீக்ஸ் அறிக்கை செய்யணும் ஆண்டவரே. சாட்சி அவர்கிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே. இதை நீங்க செய்யறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். அதுபோல எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் அநேக தேசங்கள்ல இருக்காங்க, அவங்களை கொண்டு போனவங்க நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் அவங்களை அநேக தேசங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அவர்கள் தனியாக இல்லை, நீங்க கூட இருக்கிறீங்க. உங்களுடைய தேவதூதர்கள் அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க தேவதூதர்கள் அங்க கூட இருக்கணும் சுவாமி. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனையிலே சுகம் இருப்பதாகன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும், அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க அவர்களோடு இருந்து வழி நடத்தி உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றதுக்காக கொடாக்குறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் டெர்ஷினி சுபிசாக் குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா வின்சன் சீலன் குடும்பம், இமானுவேல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின் குடும்பம், சலமன் பிரவீன் ராஜ் குடும்பம், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பம், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க. செட்டைக்குள்ளே எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம். வெளி தேசங்களோட குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்கள், இந்த ஜபக்குடையில் இருக்க எல்லா குடும்பங்கள், கிராமங்கள் இருக்க ஐமச்சேரி கிராமம், ஆனம்பாக்கம் கிராமம், 50 கிராமங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் சுவாமி. கிச்சன் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது நிமித்தம், உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் அந்த கிராமங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஒரு தொற்று இங்கே நுழைவதில்லை சுவாமி. உங்களுடைய தேவ தூதர்கள் அங்கே உருகின பட்டயத்தோட நீங்க கிருபை செய்யுங்க. இப்படி நீங்க செய்யறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜபக்குடிகளை வைத்து குணமானவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பாஸ்டர் கிதியோன், ஜான் பிரிட்டோ, டேனியல் குடும்பத்தில் 4 பேருக்கு கொடுத்த சோத்துக்காக ஸ்தோத்திரம். பிரைம் மினிஸ்டர், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் கொடுத்த சோத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் உமக்கு சாட்சியா நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. திருமதி நிர்மலா ஜோதி ராஜாக்காவுக்காக வருகிறோம். பரிபூர்ண ஆரோக்கியத்தால் அவர்கள் நிரப்புங்க ஆண்டவரே. மக்கே கொடாக்குடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய ஊழியக்காரர் ரவி சக்கரியாஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த பெரிய ஊழியக்காரர் சுவாமி முழு சமாதானத்தால் நிறுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்மளை கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியம் செட்டைக்குள்ளே வைத்து அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தப்படி வழி நடத்துங்க. இந்த நல்ல ஜெப வேளைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் எல்லாரும் சேர்ந்து வல்லமை உண்டு என்ற பாடலை பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Bye bye. Bye. God bless you. Hallelujah. Hallelujah.